உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தோலுக்கு மேல வளர்ந்துட்டாலே பிள்ளைங்களை நம்ம புடிச்சிட்டு இருக்க கையை விட்டுறணும். அப்பதான் அதுங்க உலகத்தை அதுங்க கண் வச்சு பாக்கும். இல்லனா பெத்தவங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அதை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கும். அவரு ஆண்டாள் கைய விடவும் மாட்டேங்கிறாரு, ஆண்டாளோட வாழ்க்கையை வாழவும் விட மாட்டேங்கிறாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளைங்க வாழணும்னு நினைக்கிறது கூட தப்பு இல்ல. நாம நினைக்கிற மாதிரிதான் பிள்ளைங்க வாழணும்னு நினைச்சா அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை தான் ஆண்டாளப்பா செஞ்சிட்டு இருக்காரு. அவரை மட்டும் சொல்லி என்ன செய்ய? அதுக்கு ஆண்டாளும் தான் காரணம். இத்தனை வயசுக்கு அப்புறமும் அடுத்தவங்க சொல்றத கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தா என்ன பண்றது? இப்படி கஷ்டப்பட்டுதான் அலையணும். அம்மா, நீங்க ஆண்டாள மட்டும் சொல்றீங்களா இல்ல என்னையும் சேர்த்து சொல்றீங்களான்னு புரியல. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேம்மா. ஆண்டாள் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேறம்மா. அவ வாழ்க்கையில நடந்த எல்லாமே சூழ்நிலையால நடந்தது. ஆனா என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் திட்டம் போட்டு நடந்ததுமா. இந்த உலகத்துல யாரு தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன்? நமக்கு நல்லது செய்ய வந்தவங்கள கூட குத்தம் சொல்லி கொலை செய்யற பிறவிதான் இந்த மனுஷ பிறவி. இந்த உலகத்திலேயே மோசமான ஜீவராசி எது தெரியுமா? நாம தான், மனுஷங்க தான். ஆனா மத்த எந்த உயிருக்கும் இல்லாத குணம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, மன்னிக்கிற குணம். எல்லா மிருகமும் பழி வாங்கும், எந்த மிருகமும் மன்னிக்காத. ஆனா நாம மன்னிப்போம். அதுதான் மத்த மிருகத்துக்கிட்ட இருந்து நம்மள வித்தியாசப்படுத்தி காட்டுது. நான் மன்னிக்க தயாரா இருந்தாலும் சூழ்நிலை எங்களுக்குள்ள எதையாவது கொண்டு வந்து பிரிவை உண்டாக்குதேம்மா. எத்தனை தடவை வந்தாலும் அத்தனை தடவையும் மன்னிச்சு பழகு பாரதி. தண்டிக்கிறத விட மன்னிக்கிறதுலதான் போதை அதிகம். உன்னையும் சரி ஆண்டாளையும் சரி இப்படி இருக்க அப்படி இருக்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்படி இருக்காதீங்கன்னு சொல்றது ஒரு அம்மாவா என்னோட கடமை. என்ன இருந்தாலும் இது உங்க வாழ்க்கை. இத நாங்க வாழ முடியாது, நீங்க தான் வாழணும். ஆண்டாள் சரியாகிற வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்கேன். அது வரைக்கும் எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சண்டை இப்படியே இருக்கட்டும். சரிம்மா, இது உங்க வீடுமா. நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு சந்தேகம்தான். நீங்க நல்லதுக்காக தான் இந்த சண்டையை போட்டீங்கன்னு தெரியாம அப்பாவும் ஆண்டாளும் வேற ஏதாவது தப்பா யோசிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நல்லது நினைக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அதை நடத்துறதும் முடிக்கிறதும் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். நடக்கட்டும். ஆதி, அம்மா, நீங்க ஏமா இதெல்லாம் செய்றீங்க? சொன்னா நான் காஃபி போட்டிருக்க மாட்டேனா? இதுல என்ன இருக்கு பாரதி? என் பொண்ணு வீட்டுல நான் செய்யக்கூடாதா? அது மட்டும் இல்ல பாரதி, 30 வருஷமா சமையல் கட்டிலே உட்கார்ந்துட்டு திடீர்னு சும்மா உட்கார்ந்தா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணு பாரதி, ஆதி இங்க குடி வந்தது யாருக்கு நல்லதோ இல்லையோ எனக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. ஏமா அப்படி சொல்றீங்க? ஆமா ஆதி, இல்லனா அவர் கூட சண்டை போட்டுட்டு நான் எங்க போறது? அதனால உங்க 2 பேருக்கும் நான் காலம் முழுக்க நன்றி சொல்லிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்க நன்றி சொல்றதா இருந்தா எங்களுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கிற தியாகத்துக்கு நானும் பாரதியும் எவ்வளவோ நன்றி சொல்லணும். நான் என்ன தியாகம் பண்ண? அம்மா, நான் ஆண்டாளும் இல்ல, ஆண்டாளோட அப்பாவும் இல்ல. இதெல்லாம் அழகரோட நாடகம்னு எனக்கு தெரியும். மாப்பிள்ளை உன்கிட்ட சொல்லிட்டாரா அப்போ? அவன் ஒன்றும் சொல்லல. ஆண்டாள் அப்பாவை பார்த்தாலே தெரிய வேண்டாமா அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு பார்த்தே இல்லைன்னு? ஏமா, அப்போ இதெல்லாமே அழகரோட வேலையா? ஆமா பாரதி, உங்க 2 பேருக்கும் நடுவுல விரிசல் வர வச்சது ஆண்டாள் அப்பா தான். அதனாலதான் அவர் பொண்டாட்டி பிரிஞ்சா எப்படி இருக்கும்னு காட்ட மாப்பிள்ளை கொடுத்த ஐடியா தான் இது. அது மட்டும் இல்ல பாரதி, ஆண்டாள் ஒரு நாள் நல்லா இருக்கா, அப்புறம் இன்னொரு நாள் ஒரு மாதிரி இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தான்.
அதனாலதான் ஆண்டாளுக்கு இது புரியட்டோன்னு நானும் மாப்பிளையும் சேர்ந்து தான் இதை பண்ணோம். அதனால்தான் நீங்க சண்டை போட்டு வந்து இங்க இருக்கீங்களா? எங்களுக்காக எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நாங்க திருப்பி என்ன பண்ண போறோம் தான் தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை நீயும் பாரதியும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறீங்க. ஒரு அம்மா பிள்ளைங்களுக்காக செய்யறது கடமை இல்லையா? நீங்க 2 பேரும் திரும்பி எல்லாம் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க இதுக்கப்புறம் 2 பேரும் ஒத்துமையா சண்டை இல்லாம வாழ்ந்தாலே போதும். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது காலுக்கு போடுற செருப்பு மாதிரி. 2ம் ஒன்னா இருந்தாதான் போட்டுக்கிட்டு நடக்க முடியும். ஒண்ணு மட்டும் தனியா இருந்தா யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. சண்டை வராத புருஷன் பொண்டாட்டி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அந்த சண்டை அடுத்த நாள் தாண்ட விடாம பாத்துக்கிட்டாதான் வாழ்க்கை ரொம்ப நாள் ஓடும். இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யாராலையும் இருந்துட முடியாது. கடவுளே பிடிக்காம நாந்திகம் பேசுற ஆளுங்க இருக்கதானே செய்யறாங்க. கடவுளுக்கே அந்த நிலைமைனா நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க. நம்மள மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குமா என்ன? சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன தப்போட ஏத்துக்கிட்டு வாழறதுதான் புருஷன் பொண்டாட்டி உறவுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம கையில வாழ்க்கையும் இருக்காது, மனசுல நிம்மதியும் இருக்காது. இப்போ உங்க 2 பேரையும் வச்சுதான் சொல்றேன். நாளைக்கு தமிழ் வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. இன்னைக்கு உங்க கூட இருக்கிற நாங்க கூட ஒரு நாள் போயிடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நீங்க 2 பேர் மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா வயசானதுக்கு அப்புறம் ரத்தம் சுண்டி நரம்பெல்லாம் இழுத்து முடியெல்லாம் நரைச்சு போய் முடியாம இருக்கும்போது புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அது மட்டும்தான் நிரந்தரம். என்னடா இவ அந்த வீட்ல இருந்தாலும் இப்படிதான் பேசுறா, இங்க வந்தாலும் இததான் பேசுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஒரு அம்மாவா அதை விட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அடுப்புல பருப்பு வச்சுட்டு வந்தேன், நான் போய் பாக்குறேன். ஹலோ, 2 பேருக்கும் என்ன மனசுல சிவாஜி தாத்தா பத்மினி பாட்டின்னு நினைப்பா? 2 பேரும் கண்ணே பேசிக்கிறீங்க. அப்பா, வர வர நீங்க அம்மா கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அவங்க உங்களை கட்டிப்பிடிச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. ஏய் வாய் மூடி, லக்ஷ்மி பாட்டி இருக்காங்க. உண்மையை தானே சொன்னேன். அப்பா ஊர்ல இருந்து வந்தப்போ நீ அவரை தமிழ் வாங்க, இங்க இருந்தா என் மானத்தை வாங்கிடுவீங்க. வாங்க நம்ம கடைக்கு போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.